வாஸ்கோ ட காமா தென்னாப்பிரிக்காவின் தெற்கு முனையை அடைஞ்சதுக்கு அப்புறம் மொசாம்பிக் பகுதியை நோக்கி பயணம் மேற்கொண்டார். அப்போ ஒரு இந்திய மாலுமியோட உதவியோட வந்து இந்தியாவுக்கு வந்து கள்ளிக்கோட்டை அப்படிங்கிற இடத்துக்கு வந்து 1498 வராரு. ஸோ இங்க வந்து சாம்ரின் அப்படிங்கிறவரை வந்து வாஸ்கோ ட காமாவை வந்து ஆதரிக்கிறாரு. வாஸ்கோ ட காமா வந்து ஒரு வழியை வந்து வழியில வந்து வந்திருப்பார்ல இந்தியாவுக்கு. ஸோ அந்த வழியை பின்பற்றிக்கிட்டு ஒரு போர்ச்சுகீசிய மாலுமி, அவர் பேர் என்னன்னா பெட்ரோ அல்வாரிஸ் காப்ரல் அப்படிங்கிறவர் தான். ஸோ இவர் வந்து 1500 வந்து 13 கப்பலோட 100 வீரர்களோட இவர் வராரு. அதுக்கப்புறம் 1501 வாஸ்கோ ட காமா மறுபடியும் 2வது முறையா வராரு. இவர் வரப்போ இந்த தடவை வரப்போ 20 கப்பல்களோட வராரு. இந்த தடவை வரப்போ சாதாரணமா வராம கண்ணூர்ல வந்து ஒரு வர்த்தக மையத்தை நிறுவுறாரு. அதுக்கப்புறமா வந்து கள்ளிக்கோட்டையில நிறுவறாரு. அதுக்கப்புறம் கொச்சின்ல நிறுவறாரு. நம்ம நாட்டுல வந்து இது வர்த்தக மையத்தை நிறுவனத்தை பார்த்த உடனே சாம்ரினுக்கு வந்து கோவம் வருது. சாம்ரின் வந்து போர்ச்சுகீசியர்களை வந்து தாக்குறாரு. இவங்க 2 பேருக்குமே ஒரு போர் நடக்குது. இந்த போர்ல வந்து சாம்ரின் வந்து தோற்கடிக்கப்பட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் போர்ச்சுகீசியர்கள்